நான் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த காலையில் உங்கள் முன்பாக நிற்கிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து பாடல் மூலமாகவும் சாட்சியின் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை, நான் பேசுகிற வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகள் வந்ததை நான் கண்டு கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா ஸ்நேகவான் ஆகிய தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய முகத்தையும் உம்முடைய கரத்தையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேசாவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். நீர் தான் எங்களோடு பேசுன ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நொறுங்குண்டு இருதயத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடும் சஞ்சலத்தோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு நீர் இந்த காலை வழியிலே தம்முடைய வசனங்களை கொண்டு பேசி கிளையாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு அவருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம். தாவே, உம்முடைய வசனம் எங்களை புதிதாக்கும், உம்முடைய வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த காலையிலே பரிசுத்தமாக்குற உம்முடைய வசனங்களை எங்களுக்கு தருவீராக. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய வசனம் வெறுமையாய் அல்ல, அது வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழுச்சியத்தோடு இந்த காலை வேளையில் வரட்டும். நீர் எதற்காக இந்த வசனத்தை இந்த காலையிலே அனுப்புகிறீரோ அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். அடியனை மறைத்து கொள்ளும், சிலுவையின் பின்னே என்னை வைத்துக் கொள்ளும். உம்முடைய கர்த்தாவி வார்த்தைகளின் வாயிலே போடுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்து கொண்டால். தேவையானது என்னவாம்? ஒன்று. எத்தனையோ தேவைகள் நம்முடைய வீட்டில் உண்டு. அதை எழுத்தின் வடிவத்தில் எழுத ஆரம்பித்தால், ஒரு லிஸ்ட் போட்டால் ஏராளம் தேவை என்று சொல்லி அது கடந்து வரும். ஆனால் இங்கே வசனத்தில் சொல்கிறார் இயேசு, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்றை நாம் தேவை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவை யார் என்றால், இந்த காலையிலே பாடினோம், என் தேவையெல்லாம் யார்தான்? நீர்தான் ஐயா. அவருடைய பாதம்தான் நமக்கு தேவை. பாதம் ஒன்றே போதும் என்று ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். அதனால தேவையான ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோமானால் அது மிகவும் நல்லது. சங்கீதக்காரனாகிய தாவீது 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் என்ன செய்தேன்? எத்தனையோ கேட்கலாம், ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்றைத்தான் நான் என்ன செய்தேன்? கேட்டேன். ஒன்றே ஒரு காரியம். அருமையானே, யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். யோபு 9:22. ஒரு காரியம் உண்டு, அதை என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். ஒரு காரியம் உண்டு, அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான, எத்தனையோ காரியம் இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த காரியம் என்ன? கர்த்தர் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் என்ன செய்வார்? அழிப்பார் என்பதுதான் காரியம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காக அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? அந்த ஒன்றை மட்டும்தான் நான் செய்கிறேன். இன்னைக்கு நாம் எத்தனையோ காரியத்தை வாஞ்சித்தாலும் விரும்பினாலும் இந்த ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டியது அவசியம்.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லப்படுகிறாரே. நம்முடைய ஜீவிதத்தில் அவரை தொடர்வதிலே ஆசையாய் காணப்படுகிறோமா? எபிரேயர்கள் நிருபத்தில் அருமையான மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே என்ன செய்தான் பாருங்க. அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதா இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எவ்வளவு மேன்மை. நீ அடித்தது பட்டத்திற்கு வரவேண்டிய ஒரு மோசே, ஆனால் அனித்தியமான அந்த பாவ சந்தோஷம் தனக்கு வேண்டாம் என்று, அரண்மனை வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளி அவன் என்ன செய்தானாம்? தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் என்ன செய்து கொண்டு தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தானா? நமக்கு அப்படி உண்டா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? which one we choose? நாம் எதை இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறோம்? பக்தனாய மோசேயை கொண்டு மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிப்போமா? நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு, நீ இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும், அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன் என்ன செய்தேன்? வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு என்ன செய்கிறேன்? இங்க வசனத்தில் 4 காரியங்களை முன்வைக்கிறார். ஜீவனையும் நன்மையையும், அடுத்தது மரணத்தையும் தீமையும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முன்வைக்கிறாரே. நம்முடைய தெரிந்தெடுப்பு எது? 19வது வசனத்தை நான் வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீங்கள் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. 4 காரியங்கள் முன்வைக்கப்படுகிறது. மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும். 19வது வசனத்தில் சொல்கிறார், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஜீவனை தெரிந்து கொள். இன்னைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு தான் மிக முக்கியம். கிறிஸ்துவா அல்லது இந்த உலகமா? நித்திய ஜீவனா அல்லது இந்த உலகத்தின் வாழ்வா? பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதா? கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சுயாதீனத்தை தந்திருக்கிறார். கட்டுப்பாடு விதிக்கவில்லை. ஆதாமை கர்த்தர் தோட்டத்தில் வைத்து அவனை பார்த்து சொன்னார், தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாகாது? புசிக்கலாகாது. புசிக்கவே கூடாது என்று கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்தான்.
அவனை நிர்பந்திக்கவில்லை. நீ ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் அந்த கனியை நீ பார்க்கலாமே தவிர ஒன்றும் புசிக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை முன்வைத்து நம்மை தெரிந்து கொள்ள சொல்வாரானால் நாம் கர்த்தருக்குரியதை தெரிந்து கொள்வோமா அல்லது கர்த்தர் விரும்பாத காரியத்தை தெரிந்து கொள்வோமா? நம்முடைய தெரிந்தெடுப்பு எது? யூதாசுக்கு முன்பதாய் ஒரு தெரிந்தெடுப்பு வைக்கப்பட்டது. இயேசுவா அல்லது 30 வெள்ளிக்காசா? அவனோ பண ஆசை உள்ளவனாயிருந்தபடியினாலும் பண பையை அவன் சுமந்து கொண்டு வந்தபடியினாலும் அவன் நோட்டமெல்லாம் பணத்தின் மேல் போயிற்று. 3.5 ஆண்டு காலங்களும் அவனை நேசித்து பராமரித்து பாதுகாத்து எல்லா நன்மைகளிலும் பங்காளியாய் காணப்பட்டு அவனை ஆசீர்வதித்து அவனை அபிஷேகம் பண்ணி அப்போஸ்தலன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்த கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் பணத்திற்காக கிறிஸ்துவையே விலை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் அவ்விதமான கூட்டத்தாரிலே அல்ல, ஒருவராய் இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு சரியாய் இருக்கட்டும். அதனால் தான் இந்த காலையிலே உங்களோடு நான் சொன்னேன், தேவையானது ஒன்றே. அந்த ஒன்றை வைத்து கொண்டால் போதும் நம்முடைய ஜீவிதத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போமா? முதலாவது கர்த்தருடைய வசனத்திலிருந்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல். அருமையானே, இது மேய்ப்பனுக்குரிய ஒரு கோலாய் காணப்படுகிறது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் தன்னுடைய காரியம் வெளிப்பட்டது, இனி தன்னுடைய ஜீவனுக்கு அபத்தம் ஆகிவிட்டது, அது பாதுகாப்பில்லை, இனி தான் கொலை செய்யப்படுவேன் என்று அறிந்து ஓடினான். மீதியான் தேசம் வரைக்கும் ஓடி போய் அங்கே இருந்த ஆசாரியனிடத்தில் தஞ்சம் புகுந்து கொண்டான். நன்றாய் இந்த காலையில் கவனியுங்கள். அவனை ஏற்றுக்கொண்டு தன் மகளாகிய சிப்போராலை அவளுக்கு விவாதம் செய்து கொடுத்து தன் ஆடுகளை மேய்க்கும்படிக்கு அவளுடைய கரத்தில் கொடுத்து விட்டான். 40 ஆண்டு காலங்களும் அவன் ஆடுகளின் பின்னேயே சுற்றி கொண்டிருந்தான். நன்றாய் கவனிப்போ. இவனுக்கு எகிப்திய பாஷை தெரியும், மீதியானிய பாஷை தெரியாது. ஆனால் எப்படியோ அதையும் கற்றுக்கொண்டு அப்படியே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். 40 ஆண்டு காலம் அவனுடைய கையில் இருந்ததெல்லாம் என்னவது? ஒரு கோல். ஆடுகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை பறித்து கொடுப்பதற்கோ அவர்களை சரியான வழியிலே நடத்துவதற்கோ அந்த கோல் அவனுக்கு உதவியாய் காணப்பட்டது. ஏதாகிலும் மிருகங்கள் ஆடுகளை பட்சிக்க வழி கடந்து வந்தால் அந்த கோலினாலே விரட்டுகிறவனாய் காணப்படுவான். இதற்காய் உபயோகப்படுத்தப்பட்ட கோலை எடுத்துக்கொண்டுதான் இந்த 80வது வயதில் ஒரே பின்னும் தேவ பர்வத தண்டைக்கு மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான். அவன் கண்ட காட்சி நமக்கு தெரியும், நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காட்சியை கண்டு பயந்து நடுங்கி போய் கிட்ட பார்க்கும்படியாய் அவன் போகிற வேளையிலே தான் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? பேசினார். பெயர் சொல்லி அழைத்தார். அவனுடைய பெயரை அறிந்திருந்தவர் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு மோசே மோசே என்று கூப்பிட்ட வேளையில இதோ அடியேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட தம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை என்ன செய்கிறார்? சொல்லுகிறவராய் காணப்பட்டார். முதலாவது தான் யார் என்றும் தன்னுடைய நோக்கம் அல்லது தன்னுடைய இருதயத்தின் திட்டம் என்னதென்றும் ஒரு மனுஷனோடு கூட என்ன செய்கிறார்? தேவன் விலக்கி காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் ஜனத்தை விடுவிக்கும்படிக்கு.
நீ போய் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து என்ன செய், அழைத்து கொண்டு வா என்று சொல்லி சர்வ சாதாரணமாய் சொல்லுகிறார். மோசே சொல்கிறான், ஆண்டவரே, நான் அதற்கு எந்த அளவும் பாத்திரவான் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாக்குள்ளவனுமாய் காணப்படுகிறேன், என்னாலே ஒன்றும் கூடாது. அப்பொழுதுதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர் இப்பொழுது மோசேயினிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, மோசேயே, உன்னிடத்தில் உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் சொல்லிவிட்டான், ஒரு கோல் ஆண்டவரே. 17வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு என்ன செய், பார்வோனிடத்தில் போ, இதனாலே நான் என்ன செய்வேன், அற்புதங்களை செய்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானே, இதுவரைக்கும் சாதாரண கோலாய் காணப்பட்ட அந்த கோல், மோசேயுடைய கையில் இருந்த அந்த கோல், ஆடுகளை மேய்க்கும்படியாய் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கோல், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கோலையும் பிடித்து கொண்டு என்ன செய், போ. ஏன்? கர்த்தர் கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல் என்று சொன்னார். நீ கீழே போடு என்று சொன்னார். அது போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. கர்த்தர் பேசின இடத்திலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. அவன் வாளை பிடித்தான், மறுபடியும் அது என்ன செய்தது, கோலாய் மாறிற்று. கர்த்தர் சொல்கிறார், இந்த கோல், எந்த கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டதோ அந்த கோலை கையிலே பிடித்திருக்கும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்யும், நடக்கிறதாய் காணப்படும். 21வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே, கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதைகளை மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் என்ன செய்தான், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மோசேயின் கோலா இருந்தது. தேவ சமூகத்தில் எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டதோ அல்லது தரையிலே தாழ விழப்பட்டதோ அது முதற்கொண்டு அது யாருடைய கோலாய் மாறிற்று, தேவனுடைய கோலாய் மாறிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் என்றைக்கு நம்மை தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோமோ அது முதற்கொண்டு நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்களாய் மாறுகிறோம். இங்கே மோசே தேவனுடைய கோலையும் பிடித்து கொண்டு அவன் என்ன செய்தான், கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளிக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. வசனத்தில் தெளிவாய் அவர் சொல்லுகிறார், நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் செய்யும்படிக்கு எப்படி இரு. அப்ப கர்த்தர் வெறுமையாய் மோசேயை அனுப்பவில்லை, கோலோடு தான் போனான். ஆனால் அந்த கோல் தேவனுடைய கோலாயிற்று. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் கையிலே நான் என்னத்தை அளித்திருக்கிறேன், அற்புதங்களை அளித்திருக்கிறேன். இதை கொண்டு நீ என்ன செய்வாய், அற்புதங்களை செய்வாய். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நாம் சாதாரணமானவர்களாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை கொண்டு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னை கொண்டு ஏதாயிலும் ஆகுமா என்று சொல்லி. நம்மை கொண்டு ஒன்று நடக்காது. நம்முடைய சிந்தனையில என்னை கொண்டுதான் ஆகும் என்று என்றைக்கு நினைக்கிறோமோ அதனாலே ஒன்று நடக்காது. ஆனால் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவர், அவரால் கூடும். இயேசு சொன்னாரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது என்று சொன்னாரே. அவரை அன்றி நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அவர்தான் அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர்.
நமக்காய் கிரியை செய்கிறவர். இந்த ஒரே ஒரு கோலை பிடித்து கொண்டு மோசே போன போது நடந்த காரியங்களை நான் வாசிப்போமானால் ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 7:17. இதோ இதோ என் கையில் இருக்கிற கோலினால், என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி, அப்பொழுது அது என்ன செய்யும்? இரத்தமாய் மாறும். இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறத காரியத்தை நன்றாய் கவனிப்போம். அங்கே தண்ணி இந்த கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் என்ன செய்வேன்? அடிப்பேன். அப்பொழுது அது என்ன செய்யுமாம்? இரத்தமாகும். வசனத்தை வாசிப்போமா? 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். நல்லா கவனிக்கணும். அவன் சொல்லிவிட்டான், நான் தண்ணீரை அடிப்பேன், அப்போ இரத்தமாய் மாறும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு தேவையான ஒரு காரியம் என்ன? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி. தேவன் சொன்னதை நாம் செய்தால் காரியம் சம்பவிக்கும். அவன் செய்தது என்ன? வாசிப்போ 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிற்று. முதல் அற்புதம் என்னது? தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. அற்புதம். மோசேயுடைய வாழ்க்கையை கொண்டு நடந்த முதல் அற்புதம் தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. இயேசு தமது ஊழியத்தில் முதல் அற்புதம் செய்தார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அற்புதம். அருமையானே, இந்த காலவெளியில கர்த்தர் மோசே பார்க்கிலும் பெரியவர். அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு எப்படிப்பட்டவனாயிருந்தார்? உண்மை உள்ளவராய் காணப்பட்டார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் அற்புதம் தண்ணீர் இரத்தமா என்ன செய்தது? மாறின அற்புதம். 2வது அற்புதம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. பாருங்கள், மோசே பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ உன் கோலை என்ன செய்? சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்பொழுது அது என்ன செய்யும்? தவளைகளை பிறப்பிக்கும். மோசேயும் ஆரோனும் அப்படியே செய்தார்கள். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், தவளைகளை கர்த்தர் என்ன செய்தார்? வரப்பண்ணினார். இது 2வது அற்புதம். இந்த தவளைகள் எல்லாம் எகிப்தியருக்கு தெய்வங்களாய் காணப்பட்டவைகள். கர்த்தர் ஒவ்வொன்றின் மேலும் அதிகாரம் செலுத்துகிறவராய் காணப்பட்டார். அதனால வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் எகிப்தியர் மேலும் அவருடைய தேவர்கள் மேலும் என்ன செய்தாரா? நீதியை செலுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இனி 3வது அற்புதத்தை நாம் வசனத்தில் வாசிக்கலாம். 18, 17ஆம் வசனம், 16, 17 வசனங்களை வாசி. கர்த்தர் மோசேயினிடத்தில் ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பெண்களா எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் என்ன ஆயிற்று? பெண்களாயிற்று. ஒன்றன் பின் ஒன்றாய் நடக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இதனாலே கர்த்தர் சொன்ன அந்த கோலை நீட்டினபடியினாலே. அடுத்த காரியத்தை வசனத்தில் வாசிப்போம்.
19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார். எப்ப சொன்னார்கள்? அவர்களும் பிரயத்தனம் பண்ணினார்கள், தங்கள் மந்திர கோல்கள் எல்லாம் நீட்டினார்கள், ஆனால் ஒன்றும் என்ன செய்யவில்லை, கூடாமல் போயிற்று. அப்பதான் சொல்லுறாங்க மந்திரவாதிகள், இது மெய்யாகவே தேவனுடைய விரல். அருமையானவர்களே, நம்முடைய கையில் இருக்கிற ஆயுதமாகிய தேவனுடைய வார்த்தை சகலவற்றையும் என்ன செய்யும், மேற்கொள்ள போதுமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் அல்லது வாக்கு தத்துவம் மேன்மை உள்ளது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கிற இந்த வேதம் சாதாரணமானது அல்ல, அது வல்லமையினால நிறைந்த வசனமாய் காணப்படுகிறது. நவசனத்தில் வாசிக்கிற வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆயினால்தான் ஏசாயா 55:11 நாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்பின காரியம், நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா? அப்ப தேவ வசனத்திற்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அது சத்துருடைய சகல வல்லமைகளையும் என்ன செய்யும்? மேற்கொள்ளுக அதிகாரம் உள்ளது. பிசாசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது அவர் அவனை மேற்கொண்டது எதினால் என்று சொன்னால் அவருடைய வசனத்தினால் மாத்திரமே. வசனத்தை சொன்ன போது பிசாசு என்ன செய்தான்? அடங்கி போனான். அவனாலே அவரை மேற்கொள்ள இயலவில்லை. எப்படியாயினும் அவரை மேற்கொண்டு விடலாம் என்று யோசித்தான். ஆனால் ஒரு காரியத்தினாலும் அவரை என்ன செய்ய முடியவில்லை? மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பிசாசின் வல்லமையே முற்றிலும் நிர்மூலமாக்கிற்று. நீ அடுத்த அற்புதத்துக்குள்ள கடந்து போவோம். 9ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. கல்மழையை என்ன செய்தார்? பெய்ய பண்ணினார். கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர்! இதற்கெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறது மோசேயினுடைய கோலை தான். நான் இந்த காலை வேளையிலே சொல்லுவேன், தேவனுடைய வசனத்தை எந்த ஒரு மனுஷன் பிரயோகப்படுத்த தெரிந்திருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. தேவனுடைய வசனத்தை அலட்சியமாய் நினைப்போமானால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. தேவனுடைய வசனத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதத்திற்கு வருவோமா? கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற மனுஷனுடைய முதல் ஆசீர்வாதம், அவன் பாக்கியவானாயிருப்பான். ஆங்கிலத்தில் ஜாய்ஃபுல் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கு, பிளஸட் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் பாக்கியசாலியாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அடுத்தது வசனத்தில் சொல்லுகிறார், அவன் சந்ததி பூமியில் என்ன செய்திருக்கும் பாருங்கள், பலத்த சந்ததியாய் அவன் சந்ததி காணப்படும். அடுத்தது சொல்லுகிறார், செம்மையானவர்களின் வம்சம் என்ன செய்யப்படுமாம்? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது.
அடுத்தது சொல்லப்படுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்னைக்கும் நிற்கும். செம்மையானவர்களின் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி என்ன செய்கிறான்? கடன் கொடுத்து காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னைக்கும் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்படாதிருப்பான். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி என்ன செய்யும்? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதனால வருகிறது? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே. நீங்க வீட்டுக்கு போய் 112ஆம் சங்கீதத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். அருமையான தேவஜனமே, அத்தனை ஆசீர்வாதங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை அவன் என்ன செய்தவனா? கை கொண்டவன் என்று அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? மன்னிக்கணும், இருங்க ஒரு நிமிஷம், தவறா சொல்லிட்டேன். 1 ராஜாக்களா வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 11:34. 1 ராஜாக்கள் 11:34. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் கட்டளைகளை கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது. எவ்வளவு நல்ல சாட்சி பாருங்கள். தாவீதுக்கு அநேக சாட்சிகள் உண்டு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற ஒரு சாட்சி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி என்ன? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என்ன செய்தவன்? கை கொண்டவன். யார் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கிறவளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழி வாய்க்கும். அப்பொழுது நீ யாராயிருப்பாய்? புத்திமானாயும் இருப்பாய். ஆங்கிலத்தில் and you will be success என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கோலை மோசே நீட்டின போது இப்பொழுது கல்மழை என்ன செய்தது? பெய்தது. மறுபடியும் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 10:13. அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் என்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று ஏராள வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? மோசே தன் கையில் இருக்கிற கோலை நீட்டினதே. கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்த போது நடந்தது. வேறொரு மனுஷனையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன் என்றான். அப்படியே யோசுவா தன் கையில் இருக்கிற ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். நீட்டின உடனே தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி
பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்கொளுத்தி. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறதை செய்தால் போதும். வேற ஒன்று நம்ம சுய இஷ்டத்தின்படி எதையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறபடியினால்தான் இது கர்த்தர் சில நேரத்தில் கர்த்தர் தான் இதை சொல்லுறார். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் இருக்கிற அம்மா, அவருடைய மகன் சில மாதங்களுக்கு முன்பு மரித்து போனார். எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் என் மகன் மரித்து போனார், ஏன் மரிச்சார்னு சொல்லி என்ன செய்யுங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் என்ன குறியாருனா கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு? 2 நாள் கழிச்சு ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க பாஸ்டர்கிட்ட வாங்க, அவர் எல்லாம் சரித்திரமே சொல்லிடுவார். யோசித்து பாருங்க, மரித்தவர் மரித்து விட்டார். இனி நமக்கு தேவையானது என்ன? தேவ சமாதானம் என் இருதயத்தை என்ன செய்யணும்? நிறைக்கணும். நான் அவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தரை அந்த கூட்டத்தில் அவரும் காணப்பட்டு நான் சந்திக்கும்படிக்கு நான் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும் என்கிற வாஞ்ச விருப்பம் தேவை. இது போய் கேட்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் வருதா? ஒரு சுக்கும் வராது. அவர் எதையாவது ஒன்று இருதயத்தில் இருக்கிறத அடித்து தட்டிட்டு இதனால தான் அதனால தான் சொல்லி அந்த மனுஷனையும் பொய்யனாக்கி, இந்த காலையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், இப்படிப்பட்ட காரியம் அல்ல. நம்முடைய ஜீவிதத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நாம் முற்பட வேண்டும். தேவ சித்தம் எதுவோ அதை நாம் செய்தால் போது நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக முடியும். யோசுவா தன் கையை கர்த்தர் கட்டளையிட்டபடி ஆயிக்கு நேராய் நீட்டினான். ஆயி பட்டணம் இஸ்ரவேலருக்கு என்ன செய்தது? கிடைக்க ஆரம்பித்தது. கர்த்தர் ஆயி பட்டணத்தை முற்றிலும் சங்கரிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த ஆயி பட்டணத்தார் தான் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்து 32 பேரை கொன்று போட்டவர்கள். ஆனால் 2ஆம் முறை போன போதோ கர்த்தர் ஜெயத்தை அருளுகிறவராய் காணப்பட்டார். காரணம் என்ன? கர்த்தர் சொன்னதை செய்த போது. அப்ப முதல் முறை ஏயா தோல்வி வந்தது? கர்த்தர் சொன்னதை செய்யல. என்ன செய்யல? ஆயி பட்டணத்தில், எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எந்த சாபத்திடான பொருளை என்ன செய்யாதே, எடுக்காதே. ஆனால் ஆகானோ அதை எடுத்தான், தன் கூடாரத்தின் மத்தியில் அதை என்ன செய்தான்? புதைத்து வைக்கிறவனாய் காணப்பட்டான். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் அறிந்து கொள்வோம். சொன்னதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். சொல்லாததை செய்தால் நிச்சயம் அது என்ன செய்யும்? அநேகருக்கு அது சாபத்தீடாய் மாறும். நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் சாபத்தீடாய் மாறும். அது ஆகானுடைய முழு காரியம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி நிலத்தில் சவுல் கடந்து போன போது ஒன்றும் நடக்கல, ஒரு காரியமும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் செய்த காரியம், சாமுவேல் மரித்து போனார். கர்த்தர் சவுலை விட்டு கடந்து போய் விட்டார். இப்பொழுது சவுல் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறார். ஏற்கனவே அவன் தேசத்தில் இருக்கிற சூனியக்காரி மந்திரவாதிகள் எல்லாரையும் அவர்களை கொன்று போடுகிறவனாய் காணப்பட்டார். இப்போது சவுல் மிகவும் நெருக்கப்படுகிற வேளையில அவன் கேட்கிறான், யாராகிலும் சூனியக்கார் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் உண்டா என்று சொல்லி போனான், கேட்டான். நல்ல கவனிங்க, அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது, அவன் அஞ்சனக்காரியை தேடின நிமித்தம் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 1
எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒன்று நாளாகும் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவளை தேடினது நிமித்தம் என்ன செய்தான்? குறி கேட்க போனது நிமித்தம் செத்து போனான். அருமையான கர்த்தருடைய ஜனம். அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுதான் முக்கியம். அதற்காக அவனை கொன்று என்ன செய்தாரா? கொன்றார். யார் கொன்றது? கர்த்தரே கொன்றார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போவது சாபத்தீடான காரியம். ரோட்டு நிறைய கிளி ஜோசியக்காரன் உட்காந்துருக்கா, மந்திரவாதிகள் ஏராளம் காணப்படுகிறார். அவர்களை தேடுகிறது அல்ல, கர்த்தரை தேடுவோம். அவர்தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். நாம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வோமானால் அதனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமாய் போகிறேன். 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 14. உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போவார்கள். நமக்கு தெரியும், சமுத்திரத்துக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாய். பின்னே பார்த்தபோது பார்வோனுடைய சேலை துரத்தி கொண்டு வருகிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, மோசேயே, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல் என்ன செய்? நீட்டு. 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். எல்லாம் பிளந்து பிரிந்து போயிற்று. இந்த வசனத்துல வாசிக்கும் போது 29வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியா என்ன செய்தார்கள்? நடந்து அக்கறைக்கு போனார். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு என்ன செய்வேன்? நிற்பேன் என்றார். நீ போய் யுத்தம் பண்ணு. மோசே அப்படியே காணப்பட்டான். நடந்தது என்ன? வசனத்துல வாசிக்கும் போது 13வது வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பார்த்தீர்களா? ஒரே ஒரு கோல் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லது. இந்த கோல் வேறு எதுவும் அல்ல, தேவனுடைய வார்த்தையாய் காணப்படும். அதுக்கு வல்லமையும் ஜீவனும் உண்டு. அந்த ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு நிற்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? ஜெயம் உண்டு. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். சமுத்திரமும் பிளக்கும். கர்த்தரால் எல்லாம் ஆகும். நம்முடைய கண்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாய் தோன்றத்தக்கதான விதத்திலே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னானே, இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாயிருக்கு. கர்த்தர் செய்ய வல்லவர். நீ 2வது காரியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாயா. நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் யார் அல்ல, பாத்திரவானே அல்ல. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எப்படி தெரியும்?
நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் இருக்கிறார்கள். ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். ஆகையினாலே சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போதும். நேர்ந்தால் உம்முடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்பாதே. ஒரே ஒரு வார்த்தை தான். நான் அதை சற்று சுருக்கமாய் உங்களோடு கூட சற்று வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9:29 வாசிப்போமா? அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி, வேற ஒன்னும் சொல்லல, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு என்ன செய்யட்டும் ஆகட்டும். மார்க் 2:11, மார்க் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்? திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். அங்கே கூரை வழியா இறக்கினார்கள். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்? உன் வீட்டுக்கு போ என்றார். போய்விட்ட ஒரே வார்த்தை. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 3:5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு கோபத்துடனே இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல. ஒரே வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. ஒரே வார்த்தை. 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். ஒரே ஒரு வார்த்தை. 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அவளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு அது பன்றிகளுக்குள்ள போய்விட்டது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். நேரம் இல்லாதபடியா சற்று வேகமாய். 7:14. வரவழைத்து அவர்களை நோக்கி, மன்னிக்கணுமா, லூக்கா 7:14. லூக்கா 7:14. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, ஒரே வார்த்தை. 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று. எல்லா இடத்திலேயும் இயேசு நிறைய வார்த்தை உபயோகப்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அருமையானே, ஒரு கோல் அற்புதங்களை செய்தது. ஒரே ஒரு சொல் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தது. கடைசியா 3வது காரியத்தை நான் சொல்லி நிறுத்துகிறேன். வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 49வது வசனத்தை வாசிப்போம். 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற ஒரே ஒரு கல். எத்தனை கல் எடுத்தான்? வாசிங்க 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன் அடைப்பத்திலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு 5 கல்லை எடுத்தானே. ஆனா ஒரே ஒரு கல்லை கொண்டு அந்த பெலிஸ்தனை என்ன செய்தான்? 50வது வசனத்தை வாசிங்க.
இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டார். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஏங்க செலக்ட் பண்ணும் போதே ஒரு கல்ல செலக்ட் பண்ணிருக்கல, ஏன் 5 கல்ல செலக்ட் பண்ணா? தாவீதுக்கு ஒரு தரிசனம் உண்டு. வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு பின்பு பெலிஸ்தருடனே திரும்பவும் கோவிலே யுத்தம் உண்டாயிற்று. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டார். முதல் ராட்சதன். 2வது 19வது வசனம். பெலிஸ்தரோடு இன்னும் ஒரு யுத்தம் கோவிலே உண்டான போது யாரே யோர்கீமின் குமாரனாகிய எஸ்கானான் என்னும் பெத்லகேமின் காத்தூரனாகிய கோலியாத்தின் சகோதரனை என்ன செய்தான்? வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கலானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. 20வது வசனம். இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கையில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனுக்கு ராட்சத பிரவியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரனாகிய அவனை வெட்டினான். அடுத்த வசனம். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் சேவகர் கையினாலும் என்ன செய்தார்கள்? தாவீதுக்கு என்ன உண்டு? தரிசனம் உண்டு. இன்னைக்கு நம்ம தரிசனம் என்ன? நம்ம தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்குது? வாலிப பையன்மார்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வயது 8 இருக்கும்போது அவங்க தரிசனம் எப்படி இருக்குதா? நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கா? தங்கள் மனம் போன போக்கிலே நடப்பிக்கிற அநேகரை பார்க்கிறவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமற்றதாய் காணப்படுகிறது. சிலர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆப்பிள் மாறு இருக்கணும் பொண்ணு, அப்புறம் 5 அடி 10 அங்குலம் இருக்கணும் பாஸ்டர் உயரம், அப்புறம் எங்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எங்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து கேட்டார், செக்க செவேர்னு ஒரு பொண்ணு வேணும், சுண்டுனா என்ன வரணும்? சுண்டுனா ரத்தம் வரணுமா? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் அம்பளிக்குன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போ, உனக்கு சுண்டுனா என்ன வரும்? ரத்தம் வர பொண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? குஷ்டரோக ஆஸ்பத்திரி. அங்கே போனால் தான் சுண்டனா ரத்தம் வரும். எனக்கு கேட்கிற கர்த்தருடைய ஜனம், இன்னைக்கு ஆவிக்குரிய சிந்தை இல்லை. எனக்கு ஒரு ஜெபிக்கிற பெண் வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பெண் வேண்டும், அல்லது மாப்பிள்ளை வேண்டும், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் வேண்டும், அபிஷேகம் பெற்ற பையன்மாறு தேவை. இது அல்ல. இன்னைக்கு வேறு விதமான சிந்தனை இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் போய் கொண்டிருக்கிறது. இதனாலே தடம் மாறி வேறு விதமாய் திருமணங்களை நடப்பிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்தோஷமா இல்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் வந்ததினால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். இங்கே வசனத்தில் தாவீது தரிசனம் உடையவன். அவருடைய தரிசனம் என்ன? அதே பெலிஸ்தர் இல்லை, இன்னும் 4 அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் சேர்த்து தாவீது என்ன செய்தான்? 5 கற்களாய் பொறுக்கி கொண்டான். அந்த 5 பேரும் தாவீதின் கையினாலும் அவருடைய சேவகர் கையினாலும் என்ன செய்தார்களாம்? மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு கோல் போதும் ஐயா,
பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய வசனம் போதுமானதா இருக்கிறது. தேவ வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய வசனம் சகலவற்றையும் மேற்கொள்ளும். இரண்டாவது காரியம், ஒரு சொல் போதும், அது வியாதியையும் சுகமாக்கும், மரணத்திலே இருந்து நம்மை உயிர்ப்பிக்கும். மூன்றாவது, ஒரே ஒரு கல் போதும், அது நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவை என்ன செய்யும்? மடங்கடிக்கிறதாய் காணப்படும். அந்த கல் வேறு யாரும் அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு மட்டுமே. அது விலையேற பெற்ற கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது பிரதான மூளைக்கல்லாய் காணப்படுகிறது. அது கைகளால் பெயர்க்கப்படாத கல். அது நிச்சயமாய் சமம் பூமியின் மேல் வந்து அது முழுவதையும் ஆட்கொள்ளுகிறதாய் காணப்படும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம். வேற எங்கேயும் வந்து சேரல. அவரிடத்துல சேர்ந்தவர்களை அவர் பத்திரமாய் பார்த்து கொள்ள வல்லவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அவரிடத்துல சேர்ந்தால்தான் நாம் கட்டப்பட முடியும். அந்த கட்டப்பட்ட மாளிகை எப்படி இருக்கும்? வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம், இதோடு முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நீங்களும் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல கட்டப்பட வேண்டும். அவர்தான் மூலைக்கல்லா இருக்கிறார். அவரிடத்துல வந்து சேர்ந்தவர்களை தேவனுடைய வாசஸ்தலமா என்ன செய்கிறார்? கட்ட போகிறார். அந்த வாசஸ்தலத்துல தேவன் இருக்க போகிறார். நீ வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வாசஸ்தலமாய் காணப்படுகிற அவரிடத்துல வந்து சேர்ந்தவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே போய் சேர்க்க முடியாது. ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாதே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கும்படிக்கு தேவையானது மோசே மட்டுமல்ல, அவன் கையில் இருக்கிற கோலும் கூட. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் பலரை விடுவிக்க போதுமானது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடைபட்டு இருக்கிற ஜனங்கள், நரகாக்கினிக்கு நேராய்
தீவிரித்து ஓடுகிற ஜனத்தை கர்த்தர் அன்றைக்கு திருப்பத்தக்கதாக உங்களுடைய கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை போது பிரியமானே. அது எதையும் சாதிக்கும், எதையும் செய்ய வல்லது. அது அற்புதங்களை செய்ய போதுமானது. வசனத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடக்கிறதாய் காணப்படும். காரணம், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இரண்டாவது, ஒரே ஒரு சொல் போதும். இயேசு எந்த இடத்திலோ வியாதியஸ்தரை கண்டோ மரண வீட்டிலோ அதிகமாய் அவர் பேசவே இல்லை. பிரசங்கிக்கும் போது ஏராளம் பேசினார். ஆனால் வியாதியஸ்தரை சுகமாக்கின போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு சொல் போதும். இந்த காலையில கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் விடுதலையை தருவதற்கு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்கு அனுப்பி என்னை சுகமாக்கு ஆண்டவரே. சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, ஒரு கல் போதும் ஐயா. இயேசு மட்டும் போதும். இயேசுவாகிய பிரதான கல் போதும். உங்களுக்கு எதிரே நிற்கிற சத்துருவை வீழ்த்தடிக்க, அவனை விழப்பண்ண அவர் போதும் ஐயா. அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாய் கோலியாத்துக்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் சிசராக்கள் எழும்பலாம், 900 ரதங்களோடு கூட உங்களுக்கு விரோதமாய் அங்கே அசீரியர் எழுப்பி வரலாம், சீரியர் கடந்து வரலாம். யார் வந்தாலும் தேவனுடைய வல்லமை உள்ள தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஜெயத்தை தருகிறதாய் காணப்படும். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோது நீங்கள் காண மாட்டீர்கள். 40 நாட்களும் இரவும் பகலும் சிம்ம சொப்பனமாய் காணப்பட்ட கோலியாத் ஒரே ஒரு கல்லினாலே வீழ்த்தப்பட்டார். கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தார். அவன் கையிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு கல் அவனை முழுவதும் சங்கரிக்க ஆரம்பித்தது. இந்த காலையிலே தேவனுடைய வசன வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவையே பிடித்துக் கொள்ளுங்க. வார்த்தையாகிய கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் ஜெயம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஜெயத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஜெயத்தின் வாரமாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு எதிராய் உங்களை மிரட்டுகிற, உங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் காணப்படுகிற, உங்களுக்கு பயத்தை உருவாக்குற, உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிற, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய கண்களில கண்ணீரை வரவழைக்கிற எதுவாயிருந்தாலும் இந்த காலையில தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் ஜெயம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவர். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவையானது ஒன்றே, ஒரு கோல் போதும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்வதற்கு. அற்பமானதாய் காணப்படலாம், வறண்டு போனது போல தோன்றலாம், காய்ந்து போன கோலா இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே ஜீவனை வரவழைக்க கர்த்தராலே ஆகுமே. ஆசாரியனாய் ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது ஒரே ராத்திரியில அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வாசிக்கிறோமே. நாங்கள் காய்ந்து போனவர் கோல் ஆய்த்தான் காணப்படுகிறோம். நாங்கள் வறண்டு போனவர்கள். ஆனால் உங்களுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில எங்களை ஒரு விசையாய் பிரதிஷ்டையாய் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves, Lord, before your presence. Lord, take me and use me, Lord. யார் சொல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்தில் படைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அங்கீகரியும், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலையில் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒரு சொல் போதுமே, அது வியாதியை சுகமாக்கு. எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் ஐயா.
ஒரு கல் போதும் ராட்சதனை வீழ்த்த. இந்த காலையிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.